மறுபடியும் ஒரு மதக்கலவரம் தமிழ்நாட்டுக்குள்ள உருவாகிடுமோ அப்படின்ற ஒரு பயம் இப்போதைக்கு பல பேர்த்தோட மனசுல வந்திருக்குங்க. அதுக்கு முக்கியமான காரணம் இந்து முன்னணியை சேர்ந்த மிஸ்டர் சசிகுமார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி படுகொலை செய்யப்பட்டாரு. வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது 4 பேர் சராமாரி அவர் வெட்டி கொன்னாங்க. அதுக்காக கோவையில் கலவரம் நடந்துச்சு. அதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, டிவியில் கூட பார்த்துருப்பீங்க. இதோட தொடர்ச்சியாக சமீபத்தில் பாஜக என்ன பண்ணாங்கன்னா கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழகத்தில் எல்லா இடத்துலையுமே நடத்தியிருந்தாங்க. எழும்பூரில் தமிழிசை சவுந்தரராஜன், ஹெச் ராஜா எல்லாருமே கலந்துக்கிட்ட ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு. அவங்க எல்லாத்தையும் போலீஸ் கைது பண்ணி நுங்கம்பாக்கத்துலேயும் வெப்பேரியிலையும் கல்யாண மண்டபம், சமுதாய கூடம் எல்லாத்தையும் தங்க வச்சுருந்தாங்க. இவங்க எல்லாத்தையுமே சாயங்காலம் ஒரு 5 மணி 6 மணி வாக்கில் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க இல்லையா? அந்த ஒரு நேரத்தில் தமிழிசை சவுந்தரராஜன், ஹெச் ராஜா இவங்கெல்லாம் இருந்த ஒரு இடத்துக்குள்ள 4 முஸ்லிம் இளைஞர்கள் உள்ள பூந்து கையில் பெட்ரோல் குண்டுகள் வச்சிருந்து அவங்க மேலே வீசுறதுக்காக முயற்சி பண்ணியிருக்காங்க. அவங்க வீசுறதுக்கு முன்னாடி ஒருத்தரை அங்கே இருக்கிற தொண்டர்கள் பிடிச்சிட மற்ற 3 பேருமே தப்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. முழுக்க எங்களை தாக்குறதுக்காக தான் இந்த இளைஞர்கள் வந்திருக்காங்க. அவங்கள போலீஸ் கிட்ட பிடிச்சி கொடுக்கும்போது பெட்ரோல் குண்டை மறைச்சு அந்த இளைஞர்களை காப்பாத்துறதுக்கு தான் போலீஸ் முயற்சி பண்ணுச்சு. போலீஸோட பாதுகாப்பு இருக்கும்போது இந்த இளைஞர்கள் எப்படி உள்ள வந்தாங்க, இதுக்கு எங்களுக்கு விளக்கம் வேணும் அப்படின்னு சொல்லி ஹெச் ராஜா, அதுக்கப்புறம் தமிழிசை சவுந்தரராஜன் 2 பேருமே கேள்விகள் கேட்டிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் இறந்து போனார் இல்லையா சசிகுமார், அவரோட மனைவி தற்கொலைக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு காலையில சாணி பவுடரை கரைச்சு குடிச்சு தற்கொலைக்கு முயற்சி பண்ணி நல்ல வேளை அவங்கள சீக்கிரமா கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்ததுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் இன்னைக்கே டிஸ்சார்ஜ் ஆகி போயிடலான்னு சொல்லி துடியலூரில் இருக்கிற டாக்டர்ஸ் அவங்க சொல்லியிருக்காங்க. மொத்தத்தில் ஒரு பரபரப்பு சசிகுமார் கொலையை சுற்றி நடந்துட்டு இருக்குங்க. திமுகவுக்கு போனதில் நான் துரோகம் இல்லை, ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் தேமுதிகவுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் அத்தனை பேருக்கும் துரோகம் இழைத்த மிகப்பெரிய துரோகி கேப்டன். இவ்வளவு ஒரு மோசமான ஒரு கேவலமான ஒரு தலைவர் கூட எத்தனை ஆண்டுகாலம் அவர் தலைவராக ஏற்றுக்கிட்டு இருந்தோமான்றது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வெக்கி தலை குனிகிறேன்.